ஹாய் ஹலோ கைஸ் நம்ம இலக்கிய சீரியலில் முதல் முறையாக வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம கௌதம் வந்து மாஸ் காட்டியிருக்காரு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஏன்னு வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம கௌதம் வந்து இவ்வளோ நாளாக வந்து நியாயம் தர்மம் அதுக்கு மட்டும்தான் நான் வந்து அடி பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தேன். அவருமே வந்து பார்த்தோன்னாக்கா இப்போ என்ன பண்ணியிருப்பாருனாக்கா எஸ்எஸ்கேக்கு சரியான பாடத்தை மட்டும் வந்து பார்த்தோன்னா கற்றுக் கொடுத்துருப்பாங்க. ஏன்னு வந்து பார்த்தோன்னாக்கா இவ்வளோ நாளாக வந்து எஸ்எஸ்கே கிட்ட வந்து பார்த்தோன்னா வாயால் பேசிகிட்டு இருந்த இந்த கௌதம் இந்த முதல் டைம் வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம எஸ்எஸ்கேவை கடத்தின்னு போய் வச்சு சரியான பாடத்தையுமே வந்து கற்றுக் கொடுத்துருப்பாங்க. சரியான தண்டனையுமே வந்து கற்றுக் கொடுத்துருப்பாங்கன்னு கூட வந்து சொல்லுங்க. ஏன்னு வந்து பார்த்தோன்னாக்கா இவ்வளோ நாளாக இந்த கௌதம் என்ன பண்ணியிருப்பாருனாக்கா, சரி அவன் பண்ணிட்டு போகிறான், அவங்க தான் தப்பு பண்ணுறாங்க, நாம் தப்பு பண்ணக்கூடாது, நியாயமாக வந்து நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேங்க. ஆனால் இங்கே நியாயமாகவோ நல்லவனாவோ இருந்தால் நம்மளால் ஒரு ஆணியை பிடுங்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம எஸ்எஸ்கே கிட்டேருந்து நம்ம கௌதம் நல்லாவே வந்து கற்றுக்கிட்டாரு. அதனால இந்த சமயத்தில் நம்ம கௌதம் என்ன பண்ணாருனாக்கா இந்த எஸ்எஸ்கே கடத்தின்னு போய் வச்சு சரியான தண்டனையும் கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் நீயா போயிட்டு வந்து பார்த்தோன்னாக்கா அந்த இடத்துல இந்த கார்த்திக் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும், இல்லைன்னு வந்து பார்த்தோன்னாக்கா உன் கதையை வந்து முடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்எஸ்கேவை மிரட்டி விட்டார் நம்ம கௌதம்னு கூட வந்து சொல்லலாம். இன்னொரு பக்கம் வந்து இந்த சொத்துக்காக இந்த கார்த்திக் ஒரு பக்கம் வந்து பார்த்தோன்னாக்கா அலைஞ்சிட்டு திரிகிறாரு. ஆனால் அந்த சொத்துமே அவர் வாங்கினா அதை வந்து இந்த எஸ்எஸ்கே தான் வந்து பிடுங்கிட்டு போவான்ற விஷயமும் வந்து அவர் தெரியாமல் முட்டாள்தனமாக வந்து பண்ணிகிட்ருக்காரு. அது எல்லாத்துக்குமே ஆப்பு வைக்கிற மாதிரி தான் வந்து நம்ம கௌதம் என்ன பண்ண போகிறாருனாக்கா இந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தோன்னா வாக்குமூலம் கொடுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிளான் போட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோன்னா இவ சொல்கிறது எல்லாமே வந்து போய் இந்த கார்த்திக் அப்படியே மட்டவன் இல்லை, இந்த எஸ்எஸ்கே அப்படியே மட்டும் ஆள் இல்லை, அவங்கள எதுக்கடி தப்பாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஜானகி முன்னாடியே வந்து பார்த்தோன்னா நம்ம பைரவி வந்து இப்போ அடிக்க போவாங்க. நம்ம இலக்கியாவை அடிக்க போகிற அந்த ஒரு சமயத்தில் என்னோட மருமக மேலே நீ கையை வைக்கவியா, உன்னை வந்து நான் சும்மா விட போகிறது கிடையாது, உனக்கு வந்து பார்த்தோன்னாக்கா சரியான ஆப்பா வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோன்னா இந்த ஜானகி மாஸ்க் காட்டியிருப்பாங்க. எப்படின்னா இப்போ வந்து பார்த்தோன்னா அவன் மேலே நீ கையை வச்சிருவியா அப்படின்னு சொல்லிட்டு போக இவன் என்ன பெரிய அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போன நம்ம பைரவிக்கு பல்லாருன்னு வந்து பார்த்தோன்னாக்கா கன்னத்தில் ஒரு அறையை விட்டது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துலையுமே வந்து பார்த்தோன்னாக்கா பைரவி கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உன்னால தான் நீ தான் இங்கிருந்து தூதுப்புறாவா அங்கே எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா சொல்லிகிட்டு இருக்க, அதனால வரைக்கும் தான் வந்து பார்த்தோன்னாக்கா அவங்களும் இவ்வளோ விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு எதிராக வந்து ஆட்டத்தை போட்டுட்ருக்காங்க. உன்னை தீர்த்து கட்டிட்டா எங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது, நீ இருக்கிறதே வந்து பார்த்தோன்னா வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி இப்படி ஒரு செயலை செய்வாங்க. உடனே வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம பைரவிக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு வந்து தெரியாமல் போயிடுது. நம்ம உசுருக்கு நாமளே வந்து பார்த்தோன்னாக்கா சங்கு ஊதியுமோ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த பைரவி வந்து பார்த்தோன்னாக்கா திரும்பவும் எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து பார்த்தோன்னா தலையிடாத அளவுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ஜானகி பைரவிக்கு ஆப்பை வைக்க போகிறாங்க. உயிர் பயத்துமே வந்து காட்ட போகிறாங்க. இனிமேல் வந்து பார்த்தோன்னா இவங்க பிரச்சனைக்கு போனால் நம்மளை கொல்றதுக்கு கூட இவங்க தயங்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு யோசனை வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம பைரவிக்கு வந்து வரப்போகுது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம ஜானகியும் அவங்களுக்கு வந்து தண்டனை வந்து கொடுக்க போகிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோன்னாக்கா எல்லா உண்மையும் கண்டுபிடிக்கணும், ஆதாரம் வந்து நம்ம கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பார்த்துட்ருந்தாங்க இல்லையா. இந்த சமயத்தில் வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம இலக்கியம் வந்து நம்ம எஸ்எஸ்கேவே வந்து பார்த்தோன்னா ஒரு ஆதாரமாக மாற்றிடலாம். இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா அந்த இடத்துல இந்த எஸ்எஸ்கே பண்ணுற எல்லா விஷயத்தையும் அவன் வாயால் சொல்ல வைக்கிற மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி இலக்கியா ஒரு பிளானை போட்டு கொடுக்குறாங்க. நம்ம கௌதம் வந்து பார்த்தோன்னாக்கா என்ன பிளான்ன்றது எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லு இலக்கியா, நான் வந்து பார்த்தேன்னாக்கா அவனை வந்து சும்மா விட மாட்டேன், அவனை வந்து பார்த்தோன்னா ஜெயில் கழி தின்ன வைக்காமல் விடவே மாட்டேன், என்ன ஒன்றும் பண்ணாத என்னவே போயிட்டு வந்து பார்த்தோன்னாக்கா அவன் பல பிரச்சனைகளை அனுபவிக்க வச்சான் இல்லையா, பல கஷ்டத்தை அனுபவிச்சான் இல்லையா, ஆனால் எல்லாமே பண்ணிவிட்டு அவன் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான், என்னால் இதை தான் தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லி நம்ம கௌதம் ரொம்பவே புலம்ப ஆரம்பித்தாங்க. அவருக்குமே வந்து பார்த்தோன்னாக்கா இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பார்த்தோன்னாக்கா ஆதாரமாக பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. நம்ம இலக்கியா சொல்கிறது நல்லாயிருக்கு அப்படின்னு நினைக்கிற வீடியோக்கள் லைக் போட்டு நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.